ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளான எலுமிச்சை சாதம் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வானொலி சூடானதும் தேவையான அளவு கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க. அதை நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ச்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாங்க. அது நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வறுபடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருலாங்க. பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரணும் நல்லா வதங்கட்டுங்க. நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேங்க. 2 வரமிளகாய் சேர்த்திக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் இப்போ ஒரு எலுமிச்சை பழத்தை அதில் புழிஞ்சு விட்டுறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க, இது டேஸ்ட்டுக்காக. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜீவா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.